பத்தி சொல்லி தர போறேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு ரப்பர் ஃப்ரேம், இதுதான் நம்ம ஸ்கிரீனை யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு டிசைன் என்ன அளவுல இருக்கோ அந்த அளவுல நீங்க இந்த ஸ்கிரீனை எடுத்துக்கணும். இது வந்து நான் இப்போ 18:6 சைஸ்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல வைக்கிறதுக்கு மெஷ் கிளாத். அடுத்தது உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து ஒரு பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ஸ்குவீசர். இதுக்கு கூட யூஸ் பண்றதுக்கு பிக்மெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், கிளாசிக் கலர்ஸ் வச்சும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலா ஸ்கிரீன் பிரிண்டிங் மெத்தடுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபிக்சர், அதுக்கப்புறம் பிக்மெண்ட் கலர். இப்போ ரப்பர் ஃப்ரேமை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல மெஷ் கிளாத்தை நீங்க டைட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி 4 சைட்ஸும் இந்த நெயில்ஸ் எடுத்து நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க டிசைன் வரைஞ்சி வச்சிருப்பீங்கல்ல, அந்த டிசைனை வந்து இந்த மாதிரி அடியில பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீனை அதுக்கு மேல வச்சுக்கோங்க. கரெக்டா சென்டர் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல மேல இல்ல கீழே எங்கேயாவது ஒரு சைடுல போயிடுச்சுன்னா நீங்க ஸ்குவீஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த டிசைன் பிரிண்ட் கரெக்டா கிடைக்காது. நல்லா நீட்டா வரைஞ்சுக்கோங்க. இந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போதும் கொஞ்சம் வீதியாட்டு எடுங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேல எனாமல் பெயிண்ட் கோட்டிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா கிடைக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி நீட்டா வரைஞ்சு முடிச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த எண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு இதுல வந்து செலோ டேப் இல்ல ஏதாவது ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படின்னா கலர்ஸ் வந்து வெளியில பெனட்ரேட் ஆகி வராது. இப்போ நீங்க டிசைன் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம எனாமல் பெயிண்ட் எடுத்து இந்த நீங்க வரைஞ்சு வச்சிருக்க டிசைனுக்கு மேல ஒரு சின்ன டிப் பாயிண்டட் பிரஷை யூஸ் பண்ணி இந்த வரைஞ்சிருக்க டிசைன்ஸுக்கு மேலோடி வரைஞ்சுக்கணும். வரைஞ்சு நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா அந்த இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாட்டு இந்த அவுட்டர் ஏரியாலையும் எனாமல் பெயிண்டை யூஸ் பண்ணி நல்லா கோட்டிங் கொடுக்கணும். கோட்டிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது கோட்டிங் கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ற டை வந்து அந்த வெளியில வந்து பெனட்ரேட் ஆகி வந்துடும். இப்போ எனாமல் பெயிண்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு உங்க டிசைன் இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஹோல்ஸ் இருக்கான்னு வந்து இந்த சன்லைட்ல வச்சு இப்படி பார்த்து செக் பண்ணீங்கன்னா இந்த இடையிலோடி உங்களுக்கு கேப் தெரிஞ்சுன்னா அதுல ஹோல் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஹோல் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா எனாமல் பெயிண்ட் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் கண்டிப்பா. இல்லைன்னா உங்க டிசைன் வந்து ஸ்பாயில் ஆயிடும். இப்போ பெயிண்டிங்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னெல்லாம்னா நார்மல் பைண்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பிக்மெண்ட் கலர்ஸ், உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிக்சர். இப்போ நார்மல் பைண்டரை நமக்கு எவ்வளவு தூரம் பிரிண்ட் பண்ண போறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி பைண்டர் எடுத்துக்கணும். உங்களுக்கு கலர் என்ன அளவுல, அதாவது டார்க் கலர் வேணுமா லைட் கலர் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நார்மல் பைண்டர்ல கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்மெண்ட் கலர் வந்து நம்ம என்ன கலர் வந்து லைட்டா வேணும்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க, டார்க்கா வேணும்னா கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இதை நல்லா தரவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்சர்ல ஒரு 2-3 drops ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி டேபிள்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து காட்டன் கிளாத்தா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணி ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. மற்ற மாதிரிப்பட்ட ஃபேப்ரிக்ஸ்க்கு அப்படி பண்ண வேண்டாம். இப்போ ஸ்க்ரீன் வந்து ரெடியான ஸ்க்ரீனை எடுத்து இந்த மாதிரி
பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பெயிண்ட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இந்த எண்ட் வரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்பதான் டிசைன் கம்ப்ளீட்டா கவர் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்குவீசர் எடுத்து நல்லா அழுத்தி ஒரே டைரக்ஷன்ல பண்ணணும். மெதுவாட்டு ஸ்கிரீனை இந்த ஃபேப்ரிக்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ஃபினிஷ்டு ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா சாரீஸ்க்கு ரிப்பீட்டடா பண்ணும்போதும் சீக்கிரமா பண்ணணும். இல்லைன்னா இந்த ஸ்கிரீன் காஞ்சி போச்சுன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சிரும். இந்த மாதிரி கிளாத்ல வந்து ரிப்பீட்டடா டிசைன்ஸை போடணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும் கடைசியில. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுடிஸ், பெட்ஷீட்ஸ், கர்டன்ஸ், என்ன மாதிரிப்பட்ட ஃபேப்ரிக்ஸுக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஸ்கிரீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம்.